ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 10 நிமிடத்தில் வெள்ளை முடி கருப்பாக மாற்றுறதுக்கு எப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். 10 நிமிடத்திலே வெள்ளை முடி கருப்பாக மாறணும். நம்ம இந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயுடன் கலந்து தடவும் போது வெள்ளை முடி கருப்பாக மாறணும். பொதுவாக வெள்ளை முடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு காரணங்களே மோசமான நம்மளை சுற்றி இருக்கிற மோசமான வாழ்க்கை சூழ்நிலையும் காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உணவு முறைகளும் காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளை முடியை கருமையாக மாற்றுறதுக்குன்னு இப்போ பல்வேறு சிகிச்சை முறைகளும் வந்துவிட்டது. வாழ்க்கை சூழ்நிலையினாலே பார்த்திங்கன்னா சிறு வயதிலேயே முடி வந்து பார்த்திங்கன்னா நரைக்க தொடங்குதுன்னு சொல்லலாம். வெள்ளை முடியை கருப்பாக மாற்ற தேங்காய் எண்ணெயுடன் எலுமிச்சை சாறு கலந்து தேய்க்கும் போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். தேங்காய் எண்ணெயும் தலைமுடிக்கு தேய்க்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அது முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறதுனால அதில் தேங்காய் எண்ணெய் வந்து முடியை பளபளப்பாக வைக்கிறதுக்கும் முடி உதிர்வை தடுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் நேச்சுரலான தேங்காய் எண்ணெயே நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும்னு சொல்லலாம் தலைமுடிக்கு. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் கூட எலுமிச்சை சாறு கலந்து தலைமுடிக்கு தொடர்ந்து நம்ம தடவிட்டு வரும்போது வெள்ளை முடி கருப்பாக மாறணும். எலுமிச்சை முடிக்கு பல வகையில் பயன்படுதுன்னு சொல்லலாம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாறு நம்ம பயன்படுத்தும் போது முடி கருப்பாக மாறுவதோடு பொடுகு பிரச்சனை இருக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா முடியில் உள்ள பூஞ்சை தொற்றுன்னு சொல்லுவாங்க தலைமுடியில், இதெல்லாம் வந்து பூஞ்சை தொற்று மாதிரி அது முடி தலையெல்லாம் அரிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாறு நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது அந்த மாதிரி பூஞ்சை தொற்று பொடுகு இதெல்லாமே கண்ட்ரோல் ஆகும். அதோடு கூடவே வந்து பார்த்திங்கன்னா முடியையும் கருப்பாக்கி அந்த முடியை வந்து நல்லா பட்டு போல் மென்மையாகவும் மாற்றக்கூடியது நம்ம தேங்காய் எண்ணெய் கூட எலுமிச்சை சாறு கலந்து தேய்க்கும் போது. பொதுவாக உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், தேங்காய் எண்ணெயும் எலுமிச்சை சாறும் கலந்து முடிக்கு தேய்க்கும் போது எப்படி முடி வெள்ளை முடிக்கு கருமையாக மாறணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறு வயதிலேயே ஒரு சிலருக்கு வந்து முடி நரைச்சிருக்கும். அந்த நரைமுடி வந்து பார்த்திங்கன்னா 1, 2 இருக்கிறது அது தொடர்ந்து விடும்போது பார்த்திங்கன்னா அது இன்னும் அடுத்தடுத்து முடி நிறைய நரைக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் கூட எலுமிச்சையை கலந்து தினமும் தலைக்கு தடவிட்டு வரும்போது விரைவில், அதாவது சீக்கிரமாக வந்து முடி அடுத்து அதிகமாக நரைக்காமல் உங்களால் அந்த நரைமுடி தொடர்ந்து வரதை தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உடலில் வந்து மெலனின் உற்பத்தி குறையும் போது அல்லது மெலனின் உற்பத்தி நிற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா முடி கருமையாக இதே வந்து 10 நிமிடத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி கருமையாக மாறணும் அப்படின்னா இந்த தேங்காய் எண்ணெயும் தேங்காய் எண்ணெய் கூட இந்த எண்ணெய் இப்போ நம்ம கலந்த தேங்காய் எண்ணெய் எலுமிச்சை சாறு கலந்தது கூட கொஞ்சமாக மருதாணி மற்றும் சீயக்காய் பொடி இதெல்லாம் கலந்து தலைமுடியில் தடவி கொஞ்சம் நேரம் தலையில் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையை அலசும் போது முடி வந்து கொஞ்சம் உங்களுக்கு கருமையாக மாறும். எலுமிச்சை சாறு மற்றும் தேங்காய் எண்ணெய் உதவியுடன் முடி நரைப்பதை தடுக்க முடியும் நம்மளால் நிரந்தரமாக. அதாவது கொஞ்சம் நம்ம முடி வந்தது ஒயிட் முடி வந்ததுமே நம்ம இது மாதிரி தடவிட்டு வரும்போது அதுக்கடுத்து முடி வர்றதை நம்மளால் தடுக்க முடியும். ஹைட்ரஜன் பெராக்சைடு வெள்ளை முடி செல்களில் உருவாக தொடங்குகிறது. எனவே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயுடன் எலுமிச்சை சாறு கலந்து முதல் முடி வேர்கள் எல்லாமே தலை ஃபுல்லாக தடவிட்டு வரும்போது இப்படி செய்கிறதுனால தலையில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் சீராகி வெள்ளை முடி கருப்பாக மாற தொடங்கும். பொதுவாக நம்ம இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயும் எலுமிச்சை சாறும் கலந்து தொடர்ந்து நம்ம தேய்ச்சிட்டு வரும்போது நம்ம தலையில் ரத்த ஓட்டம் சீராகி வெள்ளை முடி வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே கருமையாக மாற தொடங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் சொல்லுங்கள்.